குட் ஈவினிங்ப்பா. இதுவும் 9701 பேஸ்டு கொஷின் தான். ரொம்ப ஈஸியாக இருக்குது. டைரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் கொஷினை வாசித்து பார்க்கும்போது அப்படி தோணாது. கொஷினை வாசிச்சுட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க கிவன் டேட்டாஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறப்ப தான் தெரியும். அது கொஷினை பார்த்த உடனே என்ன தோணும் அப்படின்னா ஏதோ லென்த்தியாக இருக்குது, இது கண்டிப்பாக ட்விஸ்டட் கொஷினாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக சிபிஎஸ்சி லெவலில் இப்படி வந்து டைரக்ட் கொஷின் கேட்கறது கிடையாது. தட் மீன்ஸ் நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஜேஇ மெயின்ஸ் இதெல்லாம் டைரக்ட் கொஷின் கேட்கறது கிடையாது, கொஞ்சம் ட்விஸ்டடாக தான் கேட்பாங்க. பட் ஆனால் ஒருவேளை தியரிட்டிக்கலாக கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா தியரிட்டிக்கலாக இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் இப்படி தான் நம்மளை குழப்பி விடுற மாதிரி கொஷின் இருக்கும். ஆனால் நம்ம அப்ளை பண்ணுற கான்செப்ட் டைரக்ட் கான்செப்டாக தான் இருக்கும். ஸோ கொஷினை பார்த்த உடனே ஏதோ பெருசாக கேட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொஷினே கொஞ்சம் கொஞ்சம் சால்வ் பண்ணி பழகிக்கோங்க. இது ஈஸி தான் நம்மளுக்கு, தட் இஸ் ஜேஇ மெயின்ஸ் ட்ரை பண்ணுறவங்களுக்கு. பட் இருந்தாலும் நான் 9701 நம்ம தம்பிக்காக தான் இதை போஸ்ட் பண்ணுறேன். அவனுக்கு இந்த கொஷின் கொஞ்சம் குழப்பமா இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இதை போஸ்ட் பண்ணுறேன். பட் இருந்தாலும் உங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்த உடனே நீங்கள் அப்ளை பண்ணி செய்ய முடியுதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்களும் இந்த மாதிரி தியரிட்டிக்கல் கொஷினை கொஞ்சம் அதிகமாக வாசித்து பார்த்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒவ்வொரு டைமும் நீட்டோ ஜேஇயோ வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை தியரிட்டிக்கலாக கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கொஷினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக அடிஷ்னல் பாயிண்ட் தான். சரி, கொஷினை பாருங்கடா. ஆர்கன் கேஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்காங்க. சாம்பிள் ஆஃப் ஆர்கன் கேஸ் ஹேஸ் அ மாஸ் ஆஃப் 0.2 கிராம். ஸோ கிவன் டேட்டாவை ஃபஸ்ட் எழுதிட்டாலே பாதி கான்ஃபிடென்ட் வந்துடும் நான் சொன்ன மாதிரி. ஸோ கிவன் டேட்டா மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க 0.2. நான் சிபிஎஸ்சி பசங்களுக்கு வெயிட்னு சொல்லி பழகியிருப்பேன் இல்லையா, நம்ம ஏன்னா டபிள்யூன்னு சொல்லியே போட்டு பார்த்துட்டு இருப்போம், அதனால தான். ஆனால் இவங்க ஸ்மால் எம் போடுவாங்க, கேபிட்டல் எம் அது கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். ஏன்னா எப்படினாலும் பிவிசி ஈக்குவல் டு என்ஆர்டி அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கேபிட்டல் எம் கண்டிப்பாக தேவையாக இருக்கும். தட் இஸ் மாலிகுலர் வெயிட் ஆர் மோலார் மாஸ். ஆர்கனுக்கு மோலார் மாஸ் 40 கிராம் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். ஆர்கனுடைய அட்டாமிக் நம்பர் 18. அட்டாமிக் நம்பரை போய் டக்குன்னு அவசரத்தில் போடக்கூடாது. அந்த நல்லா படிக்கிற பசங்க இந்த வேலையை செய்வாங்க. ஏன்னா அட்டாமிக் நம்பரை போய் போட்டுருவாங்க மாஸ் போடுற இடத்துல, மோலார் மாஸ் போடுற இடத்துல. அவசரத்தில் எப்படி போடுறதுங்கிறது இல்லாமல் அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பார்த்துக்கிடணும். இது எப்போ வரும் அப்படின்னா இப்படி நான் சால்வ் பண்ணதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து ட்ரை பண்ணீங்கன்னா இந்த தப்பெல்லாம் நடக்காது. ஆனால் நான் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த தப்பெல்லாம் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நான் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதாவது இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே கொஷினை மட்டும் பார்த்துட்டு நீங்களா சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி சால்வ் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும்டா. கண்டிப்பாக நான் பண்ணினதுக்கப்புறம் நான் ஃபுல் வீடியோவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறதும் ஒன்று தான். ஒரு 5 மார்க் கொஷினை மனப்பாடம் பண்ணி எழுதுறதும் ஒன்று தான். அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை, அப்படி பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ எந்தெந்த தப்புலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா இதெல்லாம் நான் பண்ணுவேன். மோலார் மாஸ்க்கு பதிலாக டக்குன்னு அவசரத்தில் போய் அட்டாமிக் நம்பரை போட்டுருவேன். இதெல்லாம் நான் பண்ணி ஃபெயில் ஆனதுனால தான். தட் இஸ் ஃபெயில் ஆனது மீன்ஸ் அந்த பர்டிகுலர் சம்மில் எனக்கு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ கெமிஸ்ட்ரியில் எனக்கு 100% நிறைய இடத்துல மிஸ் ஆகிருக்கும். அதில் பார்த்தா இந்த மாதிரி ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் தான். 100க்கு நான் மேக்ஸிமம் என்னோடய மார்க்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ 98, 94, 96 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் நான் விட்டது எல்லாமே இந்த மாதிரியான கேர்லெஸ் மிஸ்டேக்ஸில் தான் விட்டுருக்கேன், ஈவன் எம்எஸ்சியில் கூட. சரி, ஓகே, பார்த்துக்கோங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மாஸ் நம்பரை கண்டிப்பாக போட்டுக்கிடணும். அட்டாமிக் நம்பரை போடக்கூடாது, மாஸ் நம்பர் போட்டுக்கிடணும். தட் இஸ் மாஸ் நம்பரும் மோலார் மாஸும் ஒன்று தான். மாஸ் நம்பரும் மாலிகுலர் வெயிட்டும் ஒன்று தான். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். வால்யூம் கேட்டிருக்காங்க. ஸோ கேட்டிருக்கிறத நான் இங்கே எழுதுறேன். வால்யூம் என்ன அப்படின்னா நம்ம அஸ் யூஷுவல் பிவிசி ஈக்குவல் டு என்ஆர்டி. இந்த ஃபார்முலாவை ஏன் போடுறேன் அப்படின்னா ஹீலியம் கேஸுங்கிறது ஒரு ஐடியல் கேஸ். சாரி, இனர்ட் கேஸ் எல்லாமே ஐடியல் கேஸ். ஆர்கன் வந்து ஒரு இனர்ட் கேஸ் இல்லையா, அது ஐடியல் கேஸ். அதாவது ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும், ஒரு ஆர்கன் பார்ட்டிகளுக்கும் இன்னொரு ஆர்கன் பார்ட்டிகளுக்கும் எந்த கான்டாக்டும் இருக்காது. அவங்க 2 பேர் சந்திச்சுக்கிற டைமே ரொம்ப கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை மாதிரி ஒரு பர்சனை 100% இமேஜின் பண்ணிக்கோங்க, ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு. அந்த 100% இந்த உலகத்துல தான் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கிடவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுதான் கேஸ் பார்ட்டிகளோட நிலைமை. ஸோ ஐடியல் அப்படின்னாலே தனியாக இருக்கிறது. ஸோ தனியாக இருக்குது அப்படின்னா இந்த கேஸஸ் எல்லாமே இந்த லாவை ஒபே பண்ணும். தட் இஸ் பிவிசி ஈக்குவல் டு என்ஆர்டி லாவை ஒபே பண்ணும். அப்போ நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிடலாம். எண்ணுக்கு பதிலாக என்ன, அஸ் யூஷுவல் நான் இதை நைட்டு கேட்டால் கூட ஞாபகம் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கேன். கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருப்பேன், கிவன் வெயிட் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ 6 இன்ட்டு டி டிவைடட் பை பி. இந்த பாஸ்கல் ப்ரெஷர் வந்து பாஸ்கல்ல இருக்கு இல்லையா, நான் ப்ரெஷரை வந்து எப்படி எழுதிக்கிறேன்னா 10⁵ எழுதிக்கிறேன் பாஸ்கல்ல. பாஸ்கல்ங்கிறது எஸ்ஐ யூனிட்ப்பா. அவங்க எல்லாமே எஸ்ஐ யூனிட்ல தாண்டா சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. நம்ம வந்து என்ன யூனிட்டை வேணாலும் எடுத்துக்கிடுவோம் இல்லையா, அவங்க அப்படி கிடையாது. எல்லாத்தையுமே எஸ்ஐ யூனிட் தான். கிவன் டேட்டா பாருங்க, அநேகமாக அவங்க கொடுத்துருக்கிற எல்லாத்துலேயுமே எஸ்ஐ யூனிட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சிஸ்டமேட்டிக். ஸோ சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணுறவங்க இந்த வாட்டி கொஷின் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பேஸில் தான் இருக்கும் கொஷின், பார்த்துக்கோங்க.
285. இப்போ நம்மளுக்கு வால்யூம் பாருங்க. வால்யூம் வேணும்னா என்ன பண்ணணும், கிவன் மாஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 0.2 மாஸ் வந்து 40, ஆர் வந்து 8.314. ஏன் 8.314 போடுறேன், 0.0821 போடாமங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு ரீசன் சொல்லிட்டேன். இருந்தாலும் திருப்பி ஒருக்கா சொல்றேன். 0.08ங்கிறது லிட்டர் அட்மாஸ்பியர். ப்ரெஷர் அட்மாஸ்பியர்ல போட்டாதான் அதுல பண்ணணும். நம்ம அட்மாஸ்பியர்ல போட்டு பழக்கப்பட்டிருப்போம். பட் அவங்க எஸ்ஐ யூனிட்ல, அதாவது பாஸ்கல்ல மட்டும்தான் போடுவாங்க. பாஸ்கல்ல போடுறாங்கன்னா கண்டிப்பா ஆர் வேல்யூ ஜூல்ல தான் இருக்கணும். டெம்பரேச்சர் கெல்வின் தான், நம்மளுக்கும் கெல்வின் தான், அவங்களுக்கும் கெல்வின் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 285. அதுக்கப்புறம் டிவைடட் பை ப்ரெஷர் 10⁵. இது எல்லாத்தையும் நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா, கால்குலேட்டர் நீங்க யூஸ் பண்ணாதீங்க, பட் அவங்க யூஸ் பண்ணிக்கிடலாம். 9701 பேஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. ஆயிஷா நீங்க யூஸ் பண்ணிக்கிடலாம், கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றவங்க பண்ணக்கூடாது, நீங்களா தான் கால்குலேட் பண்ணி பார்க்கணும். இது எல்லாத்தையுமே பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 11.8 சம்திங்ல வரும். 11.8 இன்ட்டு 10⁻⁻5 மீட்டர் கியூப்ல வரும். ஏன்னா எல்லாமே எஸ்ஐ யூனிட்ல போட்டிருக்கோம். அப்போ வால்யூமும் மீட்டர் கியூப்ல தான் வரும், வால்யூமும் எஸ்ஐ யூனிட்ல தான் வரும். ஆனால் அவங்க சாய்ஸ் ஆன்சர் வந்து சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அதாவது மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தினா 10⁻². ஆனா மீட்டர் கியூபாங்கிறதுனால 10⁻6 சென்டிமீட்டர் கியூபா மாத்திக்கிறேன். இதே மாதிரி தான் போன சம்மும் செஞ்சிருந்தேன், அதை போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. மீட்டர் சென்டிமீட்டர் மாத்துறதுலாம் ரொம்ப ஈஸி தான்டா உங்களுக்கு. ஓகே, இதெல்லாம் கேன்சல் பண்ணீங்கன்னா 118 சென்டிமீட்டர் கியூப்னு வரும். அது கரஸ்பாண்டிங் ஆன்சர் இருக்கா? எஸ், 119 சென்டிமீட்டர் கியூப். இதுதான் ஆன்சர். மறுபடியும் ஒருக்கா பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீனை காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆக்சுவலாக அந்த கொஸ்டினை நான் பார்த்த உடனே ஏதோ வந்து ட்விஸ்டடாக கேட்டிருக்காங்க போல இருக்கு, நம்ம சிபிஎஸ்சி லெவலில் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இதுவும் நார்மலாக தான் இருந்தது. A weather balloon is filled with 12 kilogram helium. The weather balloon reaches a height of 20 kilometer. The pressure inside the balloon is 6000 Pascal and the temperature is 216 Kelvin. What is the volume of the weather balloon at this height? ஓகே, அவங்க ஹைட்டில் தான் ப்ரெஷரே கொடுத்துருக்காங்க. அந்த ஹைட்டு நம்மளுக்கு தேவையில்லை, ஹைட்டை கொடுத்து குழப்பிருக்காங்க பாருங்க. ஹைட்டில் தான் ப்ரெஷரே கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் எவ்வளவா, 6000 பாஸ்கலாம். ஸோ ப்ரெஷர் கொடுத்துட்டாங்கன்னா கிவன் டேட்டா எழுதுனீங்கன்னா பாதி கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ 6000 பாஸ்கல். அப்புறம் ஹீலியம், ஹீலியம் வந்து எவ்வளவு கேஸ் கொடுத்துருக்காங்க, ஹீலியத்தோட வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதாவது கிவன் மாஸ் எவ்வளவு அப்படின்னா 12 கிலோகிராம். நம்ம எப்பயுமே கிராமில் போட்டுக்கிடுவோம், ஏன்னா மாலிகுலர் மாசை எப்பயுமே கிராமில் தான் போட போகிறோம், அதாவது மோலார் மாசு. அதனால இதை கிராமில் போட்டுக்கிடும். ஆக்சுவலாக கிலோகிராம் தான் எஸ்ஐ யூனிட். என்ன எப்போ பார்த்தாலும் நீங்கள் எஸ்ஐ யூனிட் யூஸ் பண்ண சொல்லிட்டு இப்போ எதுக்கு கிராமில் போட சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம மோலார் மாஸ் போடுறோம் இல்லையா, அது கிராமில் தான் போடுறோம். ஸோ கிராம் கேன்சல் ஆகுங்கிறதுனால நான் அந்த இடத்துல கிலோகிராம் போட வேண்டாங்கிறேன். ஸோ 10⁻³ கிராம் ஆஃப் ஹீலியம் இல்லையா, இது கிவன் மாஸ். இப்போ ஹீலியத்தோட மோலார் மாஸ் நம்மளுக்கு தெரியும், 4 கிராம். அவ்வளோதான், தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வேற என்ன ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் அவங்களே கெல்வின்லேயே கொடுத்துட்டாங்கப்பா, கவலை இல்லை. 216 கெல்வின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் த வெதர் பலூன்? அகெயின் வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி, அதே ஃபார்முலா தான். அப்போ வி இஸ் ஈக்குவல் டு என்னங்கிறதுக்கு கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் 12 இன்ட்டு 10⁻³ டிவைடட் பை மோலார் மாஸ் என்ன 4 கிராம், ரைட், இன்ட்டு ஆர்டி 8.314. ஏன்னா எல்லாமே எஸ்ஐ யூனிட். டெம்பரேச்சர் 216, ப்ரெஷர் வந்து 6000 பாஸ்கல், பாஸ்கல்ல தான் இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள், நான் கேல்குலேட்டர் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ, ஆனால் நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது, ஏன்னா இது வீடியோவில் ரொம்ப டைம் எடுத்துக்கிடுங்கிறதுனால நான் அதை பண்ணலை. 12 இன்ட்டு 8.314 into 216, so divided by 4 divided by 6000 பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதில் வரப்போகுது அப்படின்னா 0.897. ஸோ 897 அப்படி ஒரு ஆன்சர் இருக்குது, பார்க்கலாம். 0.897 தான் வருது, கேல்குலேட்டரில் போட்டு பார்த்தோம்னா 897. இது மீட்டர் கியூப்ல தான் கிடச்சிருந்துருக்கும், ஆனால் அவங்க டெசிமீட்டர் கியூப்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ மீட்டரை டெசிமீட்டரா மாத்தினா 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 டெசிமீட்டர். அப்படின்னா இது எப்படி இருக்கும், 0.897 இன்ட்டு கியூபா இருக்கு இல்லையா, அதனால 10 கியூப் டெசிமீட்டர் கியூப்னு வரும். அப்போ 10 கியூப்னு வந்துச்சு அப்படின்னா இந்த 3 டிஜிட்டுக்கு, அதாவது இந்த பாயிண்ட் எந்த பக்கம் கொண்டு வாங்க, 897 டெசிமீட்டர் கியூப். அவங்க 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் தான் கேட்டிருக்காங்க, அதாவது 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகரோட முடிச்சிருங்க. ஏன்னா 8979 அப்படின்னு வந்துகிட்டே இருக்கு, அதெல்லாம் வேண்டாமா, அவங்களுக்கு 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகரோட முடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 897 இல்லாட்டி 898 எது வேணாலும் இருக்கலாம்.
பட் 897 ஆன்சர் இருக்கிறதுனால நான் அதை மார்க் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்கடா, டைரக்ட் ஃபார்முலா தான். தேங்க்யூப்பா.